ஹலோ காய்ஸ், இந்த மருமகளில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால் பெரிய ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க சேதுவையின் ராஜாங்கத்தையும். யாருன்னு சொன்னால் ஈஸ்வரிக்கு வந்து தமிழ்ச்செல்வியை ஏசோணுமென்ட்டு ஆசை. ஆனால் தமிழ்ச்செல்வியோ ஈஸ்வரி வீட்டுக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் வந்து பிரச்சாரத்துக்காக கண்டிப்பாக அந்த ஊருக்கு தமிழ்ச்செல்வி ஒவ்வொரு நாளுமே வருவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு வருவதானே, வார வழியில் இவளை இன்றைக்கி வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னுட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோடவே கூட ஈஸ்வரியுமே வந்துடுறாங்க. வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஈஸ்வரியோடு சேர்ந்து ஐஸ்வர்யாமே வராங்க. வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை ஆண்டி, என்னதான் இருந்தாலும் இந்த தமிழுக்கு இவ்வளோ கூட்டம் வருமெண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கும்போது வந்து அங்கே தான் நிறைய பேர் நிற்பாங்க. இப்போ வந்து ராஜாங்கம் மாமா வந்ததுக்கப்புறமா தான் எங்களோட சைடில் நிறைய கூட்டம் வருதுன்றே சொல்லலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது ஒன்றும் இல்லை ஐசு, என்னன்னு சொன்னால் அவளுக்கு வந்து பரிதாப ஓட் அதிகமாக இருக்க போல இருக்குது. பாவம் பொண்ணு என்று நினச்சி யாரோ ஓட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க போல இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் பண்ணணுமென்னு சொன்னால் அவளை வந்து இந்த எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது, நீ வாபஸ் வாங்கிடு என்ற மாதிரி வந்து சொல்லணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் தமிழ் பண்ணுவாவா? இந்த மாதிரி வந்து திமிர் பிடிச்சவளாக இருக்கிறாளே. அது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்கிற லக்ஷ்மி அம்மா பார்க்கும்போது அவங்கவே நல்லா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மாதிரி இருக்குது. லக்ஷ்மி அம்மாவால் தான் இவளுக்கு நிறைய ஓட்டே விழுமென்ட்டு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி ஓட் விழுந்தா என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, சேது தான் வந்து வின் பண்ணுவான். இந்த தமிழெல்லாம் ஜெயிக்க போகிறதே இல்லை. யார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணினாலுமே அவள் ஜெயிக்க போகிறதில்ல. இப்போ பாரு, அவளே வந்து இந்த எலெக்ஷனில் நான் நிற்கலப்பா, எனக்கு இந்த தொல்லே வேண்டாம் என்ற மாதிரி ஓடுற மாதிரி பண்ணுற பாரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது உங்களால் முடியுமா என்ற மாதிரி வந்து ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஆமாம் முடியும் என்னிட்டு இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஆட்டோவில் வந்து தமிழ் வராங்க. வரும்போது இவங்க போய் அந்த ஆட்டோவை வந்து மறிக்கிறாங்க. என்ன இவங்க எதுக்கு மறிக்கிறாங்க? இவங்களோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இவங்களோட வீட்டு பக்கம் கூட நான் போகிறதில்ல. இவங்களுக்கு பேசுகிறதுக்கும் எதுவும் இருக்காது, எனக்குமே அவங்களோட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. எதுக்காக மறிக்கிறாங்க என்ற மாதிரி வந்து தமிழ் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு யாரெண்டே தெரியாதவங்களை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவங்க முகத்தை திருப்பிடுறாங்க. திருப்பினோன்னா ஈஸ்வரி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், ஏண்டி இவ்வளோ நாளும் அந்த வீட்டில் இருந்தியே, என்ன மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பார்த்தாங்க? அந்த வீட்டில் இருக்கிறவங்கள எங்கேயாவது கண்டா எப்படி இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரி கூட உனக்கு கேட்க தெரியாதா? ஓ அது சரி, நீ அந்த மாதிரி பழக்க வழக்கம் பழகியிருந்தா தானே தெரியறதுக்கு. உங்களுக்கு மற்றவங்களை ஏமாற்றி தானே தெரியும், மற்றவங்களை நோக்கடிச்சு தானே தெரியும். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் வாயிலே வரவே வராது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தமிழ் வந்து வடிவாக பார்க்குறாங்க. என்ன இவங்க சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எதுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு நான் கேட்கணும், எதுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், இவங்கண்ட உறவே வேண்டான்னு சொல்லித்தானே நான் விட்டுட்டே வந்திருக்கிறேன் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஈஸ்வரிக்கு கோவம் வந்துடுது. என்ன நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறியா? என்ன தைரியம் உனக்கு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு, நீயா போய் இந்த கேஸை இந்த இந்த போட்டியில் நான் நிற்கலை, இந்த எலெக்ஷனில் நான் நிற்கலைன்னு வாபஸ் வாங்கிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னு சொன்னால் ஒரு 10 பேர் கூட உனக்கு ஓட் பண்ண போகிறதில்ல. எல்லா ஓட்டுமே வந்து சேதுக்கு தான் விழும். நீ தேவையில்லாமல் கடைசி நேரம் அவமானப்படுறதை விட நான் சொல்கிறத கேட்டேன்னு சொன்னால் இப்போவே கொஞ்சம் நஞ்ச மரியாதையோடு தப்பிடுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே வந்து தமிழுக்கு கோவம் வந்துடுது. என்ன இவ்வளவு இளக்காரமாக நினச்சிட்டாங்களா? அல்லது போனால் இப்போவும் தாங்க என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன்னு நினைக்கிறாங்களா? இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டாமல் நான் போகக்கூடாது என்று நினச்சிட்டு அவங்க ஆட்டோவை விட்டு கீழே இறங்குறாங்க. ஓ நான் சொன்னதை அவ்வளோ சீக்கிரம் நீ ஏற்றுக்கொண்டுட்டியோ? எனக்கு தெரியும் நான் சொன்னதை நீ கேட்பேன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் எங்களோட மோதினா என்ன நடக்கும்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை வந்து அவங்களோட கட்சியில் இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க. என்ன தமிழ்ச்செல்வி ஆஃபீஸுக்கு வரும்போது யாரோ வந்து மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்களே, அடிக்கிறதுக்கெல்லாம் கையெல்லாம் வந்து ஊங்குறாங்களே, யாராக இருக்கும் என்னட்டு அந்த கட்சியில் இருக்கிற லேடி ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை வீடியோ எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ பட்டிக்காட்டில் பிறந்தவ தானே, எங்கேயோ 4 வீட்டில் சமையல் செய்து அந்த பணத்தில் சாப்பிட்டு வளர்ந்தவங்க தானே நீங்கள், உங்களுக்கு நாகரிகமண்டா என்னென்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணுமெண்ட் ஆசையோ அது கனவில் தான் நடக்கும், நிஜத்தில் நடக்காது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது சரி,
நீங்கள் தான் சொல்கிறீங்களே நம்மளை போல ஆட்கள் எல்லாம் எலெக்ஷனில் நிற்க முடியாது, ஜெயிக்கவும் மாட்டோம், எங்களுக்கு யாருமே ஓட் பண்ண மாட்டாங்க, மிஞ்சி மிஞ்சி போனாலும் ஒரு 10 ஓட் தான் விழும், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிற நீங்கள் எதுக்கு எங்களை வந்து எலெக்ஷன்லேயே நிற்க வேண்டாம், வாபஸ் வாங்கிடுங்கன்னு எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கே நாங்கள் ஜெயிச்சிருமோன்ற பயம் உங்களை மிரட்டிகிட்டே இருக்குது. அதனால தான் நான் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண வருவேனோ அந்த இடத்துக்கெல்லாம் உங்களோட சேதுன்றவங்களும் வாராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே இப்படி திரத்திட்டே வாரீங்க. இப்படி நாங்கள் போகிற இடமெல்லாம் திரத்திட்டு திரியிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பயப்படுறீங்கன்னு தானே அர்த்தம். இதுவே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு தான் எல்லா ஓட் விழுமென்று தெரிஞ்சால் எதுக்கு நீங்கள் எங்களுக்கு பின்னாடியே சுற்றிட்டு திரியணும், எதுக்கு மிரட்டிட்டு திரியணும்? அதுக்கு அவசியமே இல்லையே. இப்படி நீங்கள் வந்து கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்க ஒழிய மிரட்டுற மாதிரியெல்லாம் தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடி சொன்னன்ற மாதிரி வந்து ஐஸ்வர்யா கை ஓங்குறாங்க. ஓங்கும்போது தமிழ் வந்து பிடிச்சிடுறாங்க. என்ன நீ அடிச்சுட்டு போக அப்படியே நான் பார்த்துட்ருப்பேன் நினச்சியா? நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேனா? உன்னை தூக்கி ஜெயிலில் போட மாட்டாங்களா? என்ன நினச்சிட்ருக்குற நீ? என்ன ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறியா? அந்த வீட்டில் இருக்கும்போது பயந்து பயந்து இருந்த மாதிரி இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ நினச்சியோ? அப்படியெல்லாம் இந்த தமிழ் இருக்கவே மாட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு உங்களோடையெல்லாம் பேசி என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இப்போ பிரச்சாரத்துக்கு போகணும், அதுக்கப்புறமா நான் வீட்டில் போய் படிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாதவங்களோட பேசணுமென்ற அவசியம் எனக்கு இல்லை அண்டுட்டு அவங்க ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. போனோன்னே ஈஸ்வரிக்கும் அதே மாதிரி ஐஸ்வர்யாவுக்கும் கோவம் வந்துட்டு, என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் எப்படி நடந்து கொள்கிறான், எப்படியெல்லாம் எங்களை கண்டா பயப்படுற தமிழ் இப்போ அவளை கண்டு நாங்கள் பயப்படுற அளவுக்கு அவளோட பேச்சு இருக்குன்னு சொன்னால் இந்த திமிரெல்லாம் இவளுக்கு எப்படி வந்தது, யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? எல்லாம் அந்த லக்ஷ்மி பண்ணுற வேலை தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து யார் ஒருத்தங்க வந்து இவங்க பேசுகிறத ஒழிச்சு நின்று வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தங்களோட கட்சியில் வேட்பாளராக இருக்கிறவங்களை இவங்க இப்படி மிரட்டுறாங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மிரட்டுறாங்க என்றதை போட்டு இவங்க என்னெல்லாம் பேசுனாங்களோ அதை போட்டு எல்லாரும் எல்லாரும் பார்க்குற மாதிரி பரப்பி விட்டுட்டாங்க அந்த வீடியோவை. அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணிடம் பார்க்காம ஒரு வேட்பாளராக நிற்கிறவங்களை எப்படியெல்லாம் மிரட்டுறாங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது, நிறைய பேருக்கு இதை வந்து பரவ செய்யுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க, இந்த மாதிரியெல்லாம் அவங்க போட்டுட்டாங்க. இந்த விஷயம் வந்து ராஜாங்கம் குடும்பத்துக்கு தெரிய வர ராஜாங்கம் வந்து ஈஸ்வரியை பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்குற, இதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்த்துட்ருக்குற, இங்கே பாரு எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் கூட இல்லை, அதுக்கிடையில் நீ போய் இந்த மாதிரியான காரியத்தை பண்ணால் என்ன நடக்கும்? எங்களுக்கு போடுறவங்களும் போடாமல் விட்டுடுவாங்க, நீங்கள் எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்தியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா? நீங்கள் இப்படி பேசுகிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வேறு என்ன பேச சொல்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரியெல்லாம் நடக்குமென்ட்டு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் எப்போ யார் என்ன தப்பு பண்ணுவாங்க, அது எப்படி பெருசாக ஊதி அவங்களுக்கு வந்து ஓட் படாமல் பண்ணலான்னு தான் மற்றவங்க பார்ப்பாங்க. அது உனக்கு தெரியாதா? சரி, நடந்தது நடந்து போச்சு, இனிமேலாவது இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் போதும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ஈஸ்வரி திரும்ப ஒரு விஷயம் கேட்குறாங்க. இன்னும் ஒரு ஐடியா பண்ணினா எங்களுக்கு நிறைய ஓட் வரும், அவங்களுக்கு ஒரு வீட் கூட போகாது, அது என்ன தெரியுமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னது? எல்லாருக்குமே ஒரு 2000 ரூபா பணம் கொடுத்தா அவங்க வந்து நம்மளுக்கு தானே ஓட் பண்ணுவாங்க. என்னது அறிவு கெட்டத்தனமாக பேசுகிற, பணத்தை கொடுத்து ஓட் பண்ண வைக்கலாமா? அவங்க பணத்தை தான் வாங்குவங்களையே ஓட்டை வந்து போட மாட்டாங்க. இது என்ன இது? இப்படி யார் உனக்கெல்லாம் சொல்லி தந்தது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே இவங்களுக்கு பேச்சு விழுது, எதுக்கு தமிழ்ச்செல்வி இருக்கிற இடத்துக்கு போனீங்க, எதுக்கு மிரட்டினீங்க, இது எங்களுக்கு பிரச்சனையும் ஒழிய சந்தோஷம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே நேரம் இங்கே வந்து இவங்க வந்து இந்த வீடியோவை பரப்பிட்டாங்கன்னு லக்ஷ்மி வந்து கூப்பிட்றாங்க. யார் இந்த வீடியோ பரப்ப சொன்னது, என்ன கேட்டிங்களா, ஏன் இப்படி பண்ணீங்க, இதுக்காக இப்படி பண்ணீங்க? அவங்க வந்து வேணுமென்று கோவத்தில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த வீடியோ பரப்பினா நினைப்பாங்க இந்த வீடியோ வைரலானதால தான் இவங்க ஜெயித்தாங்க, இல்லது போனால் ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. இதுக்கு இப்படியான வீடியோ பரப்பி தான் நாங்கள் ஜெயிக்கணுமா? அதுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கென்று ஆதரவாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் நேர்மையாக நடந்தால், நீதியாக நடந்தால், மற்றவங்களுக்கு அநியாயம் பண்ணாட்டிக்கு மற்றவங்களுக்கு எங்களுக்கு தான் ஓட் பண்ணணுமென்ற கருத்து அவங்களோட மனசில் பட்டதே அவங்க அப்படியே போய் ஓட்டாக போடுவாங்க. அதை விட்டுட்டு இப்படி வீடியோ பரப்புறது, மற்றவங்க மேலே அவதூறு பரப்புறது, அது மட்டும் இல்லாமல் வந்து அடிக்கிறதுக்கு கையொங்குறது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? தேவையில்லை. அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு போட்டோம், எங்களுக்கு அது தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அனுப்பினவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி பண்ணியிருக்க கூடாதான், இனிமேல் அப்படி பண்ணலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இப்படியே போகும்போது சேதுக்கு வந்து கோவம் வந்துடுது. அந்த தமிழ்ச்செல்வி எனக்கு அடங்கி பயந்து இந்த வீட்டில் வந்து ஏதோ அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருந்தா, இப்போ என்ன திமிரெல்லாம் எடுக்கிறா, இவளை விடவே கூடாதுன்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்னடி நினச்சிட்ருக்கிற, எதிர்க்கட்சியில் நிற்கிறதும் இல்லாமல் என்னை ஜெயிப்பனுன்ற திமிர் வேறையோ, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ பரப்பி விட்டுட்டா எல்லாரும் உனக்கு கொண்டு வந்து ஓட்டை அப்படியே கொட்டிடுவாங்களோ, அப்படியே லட்சக்கணக்கில் உனக்கு ஓட் விழுந்துருமோ, அப்படி ஒரு நினைப்போ உனக்கு, அப்படியான சந்தோஷத்தில் தான் உட்காந்துருக்கிறியோ, அது நடக்கவே நடக்காது. அப்படி யாரும் உனக்கு ஓட் பண்ண மாட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்களை மிரட்டினது உண்மைதான், ஆனால் அந்த வீடியோவை அனுப்பக்கூடாதுன்னு நாங்களுமே நினச்சந்தான். நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, எதுக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறீங்க, உங்களுக்கு எது நியாயமென்று படுதோ அதை பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு எங்களை எடுத்து மிரட்டிகிட்டே இருக்கிறீங்க, ரோட்டால் போகும்போது உங்களோட கட்சியில் இருக்கிறவங்க மிரட்டுறாங்க, நீங்கள் ஃபோனில் மிரட்டுறீங்க, என்ன நினச்சிட்ருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னது மிரட்டுறாங்களா, நீ பண்ணதான் சொல்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் பண்ணது தப்பாக இருந்தால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, இதுக்கு ஃபோனில் எடுத்து மிரட்டிட்டு இருக்கிறீங்க, இனி மிரட்டினா நான் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எடுத்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க, நான் வந்து இவங்களோட பேசுகிறதே இல்லை, அவங்களோட வீட்டுக்கு போகிறதும் இல்லை, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான பகையோ தெரியலைன்னு நான் சொல்லுவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடி இன்னும் கொஞ்ச நாள் தானே, கொஞ்ச நாள் எலெக்ஷன் வந்துடும், அப்புறமா தெரியும் உன்னோட திமிரெல்லாம், இந்த சேது தான் ஜெயிப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ ஜெயிப்பீங்களா, அதை தேர்தல் முடிவு வந்தால் பிறகு சொல்லுங்கள், எதுக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்க, அது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது, நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தேர்தல் நடக்குது, தேர்தல் முடிவுகள் வந்து தமிழுக்கு சாதகமாக தான் போகுது. இப்போ சேது தோற்று போனதுக்கப்புறமா விடுவாங்களா, விடவே மாட்டாங்க, தமிழுக்கு திரும்பவுமே பிரச்சனை கொடுப்பாங்க. அந்த பிரச்சனையை எப்படி தமிழ் தாங்க போகிறாங்கன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.